வெல்கம் டு டிராவல் பொக்கிஷம். இந்த வீடியோ எது பற்றினா 2 days ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி டுவர்ட்ஸ் திருநெல்வேலி அப்புறம் திருச்செந்தூர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்கிங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி ப்ளஸ் இந்த 2 இடத்துக்கு போனால் எங்கெங்கே எதை கவர் பண்ணலான்ற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். இது உங்கள் டிராவல் பொக்கிஷம், ஆன்மீக தேடலில் ஒரு படி. வெல்கம் டு டிராவல் பொக்கிஷம். இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆனது சர் எம் விஸ்வேஸ்வரையா டெர்மினல் பெங்களூர்லேருந்து. இன்ட்ரடியூசிங் நரேஷ்குமார், என்னோட ஃப்ரெண்ட் ப்ளஸ் கலீக். ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் எல்லாருமே மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். என் பேர் சக்தி பிரசாத், இதுதான் நான். ஸோ எல்லாம் வந்த பின்னாடி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதுதான் ஏசி சென்ட்ரலைஸ்டு விஸ்வேஸ்வரையா டெர்மினல் ஸ்டேஷன். நாங்கள் மொத்தம் 6 பேர். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் 5:45க்கு ட்ரெயின் இருந்தது. இதுதான் என்னோட நீஸ் சஜித், இது என்னோட கலீக் ஜெகதீஷ். 5:45க்கு அங்கேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு டுவர்ட்ஸ் ஹொசூர், தர்மபுரி, மதுரை. ஸோ ஃபைனலாக நெக்ஸ்ட் டே காலையில் நாங்கள் திருநெல்வேலி ஜங்ஷன் 5:30 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன உடனே அங்கே ப்ரஷ் பண்ணிவிட்டு எங்களோட ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து ஸ்டேஷன் வெளியில் வந்ததும் எங்களுக்கு ஒரு ஆட்டோ கிடைச்சிது. ஆட்டோ எடுத்துன்னு முதல்ல நாங்கள் போன இடம் குறுக்குத்துறை முருகன் கோவில் தான். ஸோ இதுதான் தாமிரபரணி ஆற்றுக்கு தான் போயின்னு இருக்கோம். எவ்வளோ பழசுன்னு போகும்போது தான் தெரியுது அங்கே இருக்கக்கூடிய முருகரோட சிலை, ஆத்தங்கரை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் காலையில் டைமில் திருநெல்வேலியோட ஆத்தங்கரை ஓரமாக சன்ரைஸை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை ரசிச்சுன்னு ஃபோட்டோ எடுத்துன்னு அப்படியே போனோம். இவர் தாங்க என்னோட இன்னொரு கலீக் ராஜசேகர். படித்தரு கிட்ட போயிட்டு காலையில் அங்கேயே குளிச்சுட்டு முருகர் கோயில் போகலான்ட்டு பிளான் போட்டோம். ஸோ அங்கேயே குளித்து ரெடி ஆகிட்டோம். இந்த ஆற்றுல குளிக்கிறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆற்றுல இறங்கி குளிக்கும் போது நிறையா மீனுங்க எங்களை நல்லாவே கடிச்சு நின்றுச்சு. அது ஒரு மாதிரி மசாஜாகவும் இருந்தது. ஆற்றோட அழகு, தண்ணியோட அந்த ஒரு காலை குளியல் ஜில்லுன்னு அவ்வளோ சூப்பராக உடம்புக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறையா மயில்களையும் பார்க்க முடிஞ்சுது. அந்த படித்தோர பக்கத்துலேயே ரொம்ப பழமையான ஒரு முருகர் சிலை இருந்தது. அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரில. உங்களுக்கு ஏதாவது இந்த முருகரை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா, இந்த மண்டபத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கேருந்து குளித்து ரெடியாகி சின்னதாக ஒரு சாமி கும்பிட்டு குறுக்குத்துறை முருகன் கோயிலுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாதம் ஆகுது தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில் தான் இது. ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி குறுக்குத்துறை முருகன் கோயில். இந்த கோயில் ஒரு குடைவரை கோயில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த கோயில் திருச்செந்தூர் முருகரோட தாய் வீடு, அதாவது கருவறைனும் இந்த கோயிலை பற்றி சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவர் இருக்கார் இல்லைங்களா, அந்த ஒரு கல், அந்த கல்லில் பாதியை தான் எடுத்துன்னு போய் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகரோட சிலையை வடிவமைச்சிருக்காங்க. கோயிலோட வெளிப்புற தோற்றம் பார்க்குறதுக்கு தான் புதுசாக தெரியுது. கோயில் உள்ளே போனால் தான் தெரியுது எவ்வளோ பழசுன்னு. இந்த கோயில் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கும் மேற்பட்ட பழைய கோயிலாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு, கோயிலோட அமைப்பு எல்லாமே பார்க்கும்போது மூலவரான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி குறுக்குத்துறை முருகன் உங்கள் பார்வைக்கு. தாமிரபரணி ஆறு கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய காட்சி. அலங்கரிக்கப்பட்ட முருகர், வள்ளி மற்றும் தெய்வானை. அங்கேருந்து தர்சனத்தை முடிச்சுட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு டைரெக்டாக போன இடம்தான் திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் கோயில். ஒரு 20 நிமிஷம் இருக்கும் அங்கேருந்து நெல்லையப்பர் கோயிலை ரீச் ஆனோம். நீங்கள் பார்த்துன்னு இருக்கக்கூடிய இந்த தேர் தான் நெல்லையப்பர் கோயிலோட ஆணி தேர். ஆசியாவோட 3வது மிகப்பெரிய தேர். 517 வருஷமாக நிற்காம ஓடின்னு இருக்கக்கூடிய அதே தேர், பழமையான தேர், சுமார் 70 அடி உயரம் உள்ள தேர். 1505 நிற்காம ஓடின்னு இருக்கக்கூடிய ஒரே தேர். சுமார் 450 டன் வெயிட் உள்ள தேர்.
எல்லா வருஷமும் ஆனி மாசத்துல இந்த தேரோட்டம்ன்றது தென் தமிழகத்துல மிகவும் விமர்சையா கொண்டாடப்படுது. இந்த தேரோட்டத்துல நம்ம 5 விதமான தேரை பார்க்கலாம். நெல்லையப்பருக்கு ஒரு தேரு, காந்திமதி அம்மனுக்கு, முருகனுக்கு, விநாயகருக்கு, சண்டிகேஸ்வரருக்குன்னு 5 விதமான தேரை பார்க்கலாம். இந்த தேரை இழுக்கிறதுக்கு எந்த விதமான எக்யூப்மெண்ட்டுமே யூஸ் பண்றது இல்ல. திருநெல்வேலி ஜனங்க தான் தங்களோட கையால இந்த தேரை நெல்லையப்பருக்கு அரோகரான்ற ஒரு கோஷத்துல இழுத்துன்னு வராங்க. இப்ப நம்ம பார்க்கறது தாங்க அருள்மிகு ஸ்ரீ நெல்லையப்பர் அருள் தரும் ஸ்ரீ காந்திமதி அம்மன் திருக்கோயில். ஆசியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவன் கோயில்ல இது முதன்மையான சிவன் கோயில். சுமார் 14.5 ஏக்கர் பரப்பளவு பெரிய கோயிலாகும். சிவபெருமான் நடனமாடிய 5 முக்கியமான தலத்துல இது ஒன்றாகும். இந்த இடத்த தாமிர சபை அப்படின்னு கூப்பிடுறாங்க. தேவாரம் பாடல் பெற்ற 277 சிவஸ்தலத்துல இது முக்கியமான ஸ்தலமாகும். இங்க நெல்லையப்பருக்கு தனியான ஒரு ராஜகோபுரமும் காந்திமதி அம்மனுக்கு தனியான ஒரு ராஜகோபுரமும் அமைஞ்சிருக்கு. 7 சங்கீத ஸ்வரங்கள் எழுப்பக்கூடிய கல்லாலான மியூசிக்கல் பில்லர் இந்த கோயில்ல அமைஞ்சிருக்கு. உள்ள வந்த உடனே நீங்க முதல்ல நந்தியோட மிகப்பெரிய சிலையா பார்க்கலாம். நெல்லையப்பர் கோயிலோட பிரம்மாண்டம்ன்றது இந்த வீடியோல சர்வசாதாரணமா என்னால காமிக்க முடியாது. இங்க இந்த கோயிலுக்குள்ள போகும்போது தான் தெரியும் எவ்வளவு பெரிய கோயில், எவ்வளவு பில்லர்ஸ், எவ்வளவு மண்டபம், எவ்வளவு பரப்பளவுன்னுட்டு. உள்ள நடந்துன்னு போயிருந்தா கிலோமீட்டர் கணக்கில் நடந்துன்னு போற மாதிரியே தான் ஒரு ஃபீல் கிடைக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும் இந்த கோயில் பார்க்கும்போது. இந்த கோயிலானது 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தனித்தனியாக தான் இருந்திருக்குது. அதாவது நெல்லையப்பர் கோயில் தனியாகவும் காந்திமதி அம்மன் கோயில் தனியாகவும் இருந்திருக்குது. 1647ல தீவிரமான சிவபக்தரான திரு வண்டாமலையப்பன் பிள்ளையான் தனியா இருந்த 2 கோயில் நடுவிலையும் ஒரு பெரிய கல் மண்டபத்தை எழுப்பி இந்த கோயிலை ஒன்னா பண்ணியிருக்கிறாரு. இந்த கோயிலானது பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனால கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சோழர்களால, பல்லவர்களால இந்த கோயிலானது சீரமைக்கப்பட்டுள்ளது. இப்ப நாம மூலவரான நெல்லையப்பரோட சந்நிதிக்கு பக்கத்துல தான் இருக்கோம். அங்க தெரியக்கூடிய பில்லர் அதுதான் மியூசிக்கல் பில்லர். இப்ப நாங்க தரிசனம் முடிச்சிட்டு தான் வெளியில வந்து உக்காந்து இருந்தோம். ஐயோ சாரி, இவரை இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். இவர் தான் ஸ்ரீகாந்த், என்னோட கலீக், 6வது மெம்பர் இந்த ட்ரிப்ல. மூலவரான நெல்லையப்பர் உங்கள் பார்வைக்கு இவர் சுயம்புவா தோன்றிய லிங்கம். அந்த கதைக்கு நான் வரேன். நெல்லையப்பரோட நடுவுல நீங்க அம்மனோட உருவத்தை கிளியரா பார்க்கலாம். அபிஷேகம் பண்ணும்போது இன்னும் நல்லாவே தெரியும். சிவனும் சக்தியும் ஒண்ணு அப்படின்றத ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. இங்க சிவபெருமான் பக்கத்திலேயே கோவிந்த பெருமாளோட சன்னதியும் இருக்கு. திருமாலோட மார்புல இங்க நம்ம சிவலிங்கத்தை பார்க்கலாம். இது என்ன சொல்லுதுன்னா அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னுட்டு. இப்ப நம்ம மியூசிக்கல் பில்லர் கிட்ட போய் அதுல சவுண்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த கோயிலோட தலைவரலாறு என்னன்னா, முன்னொரு காலத்துல பால் வியாபாரியான ராமகோனார் அவரு தினமும் அரண்மனைக்கு பால் குடம் எடுத்துன்னு போயின்னு இருப்பாராம். அப்போ இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு கால் தடுக்கி கரெக்டா விழுந்து அந்த பால் எல்லாமே கொட்டி போகுமா. இது ஒரு நாள் 2 நாள் நடக்கல, கண்டினியூஸா நடந்துனே இருந்ததுனால ஒரு நாள் அந்த பால் வியாபாரி அங்க இருக்கக்கூடிய அரசருக்கு போய் இதை பத்தி புகார் சொல்லியிருக்காரு. உடனே அரசர் தன்னோட படை வீரர்களோட வந்து அங்க பார்க்கும்போது அதே மாதிரி நடந்திருக்கு. அந்த இடத்துல என்னதான் இருக்குதுன்னு மண்ணை தோண்டி பார்க்கும்போது அங்க ஒரு கல் கிடைச்சிருக்கு. கோடாலியால அந்த கல்லை வெட்டும் போது கல்லுல இருந்து ரத்தம் நிக்காம வந்திருக்கு. உடனே அங்க அசரீதியா குரல் கேட்டிருக்கு, இந்த இடத்துல சிவனுக்கு ஒரு கோயில் கட்டணும்னுட்டு. அப்படிதான் நெல்லையப்பர் கோயில் உருவானது. இதுதான் நெல்லையப்பர் கோயிலையும் காந்திமதி அம்மன் கோயிலையும் இணைச்ச கல் மண்டபம். அருள் தரும் ஸ்ரீ காந்திமதி அம்மன் உங்கள் பார்வைக்கு. காந்திமதி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரப்போ வலதுபுறமா போனீங்கன்னா அங்க உங்களுக்கு தெப்பக்குளம் இருக்கும். தெப்பக்குளத்தை ஒட்டி பக்கத்திலேயே உங்களுக்கு கோசாலையும் இருக்கும்.
இப்போ பார்க்குறது தான் நாகலிங்க மரம். கோயிலில் இருக்கக்கூடிய நாகலிங்க மரத்தை தான் சஜித் காமிச்சுன்னு இருக்கிறார். அப்படி இந்த நாகலிங்க பூவை கிட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா சென்டரில் சிவலிங்கமும் சுற்றிலும் பாம்பு சூழ்ந்த மாதிரியும் இருக்கும். இந்த கோயிலில் முக்கியமான பல்வேறு பார்க்க வேண்டிய சந்நிதிகள் இருக்கு. திருமூலர் மகாலிங்க சந்நிதி, ஸ்ரீ குபேரலிங்கம் சந்நிதி, ஸ்ரீ சித்தர் அமாவாசை பரதேசி சந்நிதி. சுமார் 120 வருஷம் வாழ்ந்திருக்காரு அவரு. ஸ்ரீ குருமுருகன் சந்நிதி. நீங்க பார்க்கக்கூடிய இந்த முருகருக்கு 6 முகமும் 12 கைகளும் அமைஞ்சிருக்கு. சாராதேவி சந்நிதி, பொல்லா பிள்ளையார் சந்நிதி, மகிஷாசுர சந்நிதி, சரஸ்வதி சந்நிதி, ஸ்ரீ பிட்டாபுரத்தி அம்மன் சந்நிதி. இதெல்லாமே முக்கியமான பார்க்க வேண்டிய சந்நிதிங்க. நீங்க பார்த்துன்னு இருக்கிறது தான் கோயில் யானை காந்திமதி. இவங்களுக்கு இப்போ வயசு 55. பாகன்யங்களை வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க தெரியாம எடுத்துட்டோம். கோயில்ல நல்லபடியா தரிசனம் முடிச்சுட்டு வெளியில போன இடம் தான் அல்வா கடை. திருநெல்வேலிக்கு வந்து அல்வா வாங்காம இருந்தா எப்படி? இருட்டு கடை அல்வா க்ளோஸா இருந்ததுனால இன்னொரு ஃபேமஸ் கடையான RS அல்வா கடைக்கு தான் போய் அல்வா வாங்கணும். முதல்ல 1/4 kg ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தரும் 2 kg தூக்கி பேக்ல போட்டோம். அல்வா கடையை பார்த்ததும் நம்ம ராஜசேகருக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே திருநெல்வேலியில எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கிருந்து 29 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுந்த பெருமாள் கோயிலுக்கு வந்தோம். நெல்லையப்பர் கோயில் பேக் சைட்ல போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்ல திருச்செந்தூர் போகக்கூடிய பஸ் ஏறினீங்கன்னா நீங்க 29 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஸ்ரீ வைகுந்தத்துல இறங்கிக்கலாம். கோயிலோட ராஜகோபுரம் 110 அடி உயரத்துல அழகா காட்சி தருது நம்மளுக்கு. ஸ்ரீ வைகுந்தத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோயில் 6ல இருந்து 9ஆம் நூற்றாண்டு தமிழர் கட்டிடக்கலை பாணியில கட்டியிருக்காங்க. இந்த கோயிலானது தாமிரபரணி ஆற்றங்கரையோரமா அமைஞ்சிருக்கு. நவ திருப்பதியில சூரியனுக்கான உகந்த ஸ்தலமா இந்த கோயில் இருக்கு. நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ள ஸ்தலம். 108 திவ்ய தேசத்துல 81வது திவ்ய தேசம். கோயில் உள்ள போனீங்கன்னா கோயில் நல்லா பெருசா விஸ்தாரமா நல்ல மண்டபங்களோட நிறைய தூண்களோட நல்லாவே காட்சி தருது நம்மளுக்கு. சிற்பக்கலை மேல உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த கோயில்ல நீங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்க இருக்கக்கூடிய பெருமாள் நம்மளுக்கு ஸ்ரீ வைகுண்டநாதர் கல்லபிரானாவும் தாயார் ஸ்ரீ லக்ஷ்மி வைகுண்டவல்லியாவும் பூதேவியாவும் அமர்ந்த கோலத்துல நம்மளுக்கு காட்சி தராங்க. நல்லபடியா பெருமாளோட தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து நம்ம தலைவரான தமிழ் கடவுள் முருகரை பார்க்க தான் இப்போ பஸ்ல போயின்னு இருக்கோம். சிவனை பார்த்த ஒரு புத்துணர்ச்சியில பஸ்ல உட்காந்து சின்னதா ஒரு குட்டி தூக்கம் போட்டு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா திருச்செந்தூர் முருகனை பார்க்க போயின்னு இருக்கோம். ராஜேஷ், ஜெகதீஷ், ஸ்ரீகாந்த், சஜித் மூஞ்சில அந்த எக்ஸைட்மெண்ட் பார்த்தாலே தெரியும். நாங்கள் திருச்செந்தூர் ஒரு 2:30 மணி வாக்கில் ரீச் ஆனோம். அன்னைக்கு பௌர்ணமி வேற. திருச்செந்தூர்ல ஏகப்பட்ட கூட்டமா இருந்தது. அன்னைக்கு எங்களால் மூலவரான முருகரை தரிசனமே பண்ண முடியல. ஆனாலும் ஒரு சில மிராக்கள், பெரிய மிராக்களே நடந்தது. இந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சி எல்லாமே நான் கூடிய சீக்கிரமே செகண்ட் பார்ட்டில் நான் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துனே இருங்க. இது உங்கள் டிராவல் பொக்கிஷம். நான் உங்கள் சக்தி பிரசாத். அதே மாதிரி உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட இன்புட்டை நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன். ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததா தயவு செஞ்சு அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.